இதுக்காக பழிவாங்க தான் ராப் அவன் ஒய்ஃபை கொலை பண்ணி இருக்கணும்னு புரிஞ்சுக்கிற ஹீரோ அதை ஜாக் கிட்ட சொல்ல, ராப் வீட்டுக்கு செக் பண்ண போன ஜாக் அங்கே வெடிபொருளுக்கான கெமிக்கல்ஸ் இருக்கிறத சொல்கிறா. ஸோ ராபோட ஃபோனை ட்ராக் பண்ணுற ஏஐ அவன் ஹைவேஸில் ட்ரக்கில் ஃபுல்லாக வெடிமருந்தோட போயிட்டு இருக்கிறத பார்க்குது. கூடவே ஹீரோவோட பொண்ணையும் அவன் கிட்னாப் பண்ணியிருப்பான். அவனோட பிளான் என்னன்னா அந்த ட்ரக்கை இந்த மர்சி கோட்குள்ளே வெடிக்க வைக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ மேடக்ஸும் ஹீரோ அந்த கொலையை பண்ணலை அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அவனை ரிலீஸ் பண்ணவே ஹீரோவும் அவன் பொண்ணை காப்பாற்ற போகிறான். ஹீரோவை பார்க்குற ராபும் தப்பே பண்ணாத என் தம்பி உன்னால தான் இருந்தான். ஸோ நீ இந்த மர்சி கோட் அப்புறம் உன் பொண்ணுன்னு எல்லாரும் இங்கேயே சாவுங்கன்னு சொல்லி பட்டனை ப்ரெஸ் பண்ண போக, அங்கே வர மேடக்ஸ் யாருக்கும் நான் தப்பான தண்டனையை கொடுக்கல, உங்களுக்கு வேணும்னா உங்கள் தம்பியோட கேஸை மறுபடியும் பேசலாம், அவன் மேலே தப்பு இல்லைன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்க பார்க்கலாம்னு சொல்ல, ராபும் அந்த மர்டர் நடந்த டைமிங்கை கேட்குறான். மேடக்ஸும் டைமிங்கை சொல்ல அந்த டைமில் தான் ராப் டேவிட் கிட்ட ஃபோன் காலில் பேசிட்டு இருந்ததா சொல்கிறான். அதுக்கு மேடிக்ஸ் டேவிட் கிட்ட ஃபோனே இல்லை அப்படின்னு சொல்ல, டேவிடும் நான் தான் அவனுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு ஃபோன் கொடுத்ததா சொல்லி அந்த ஃபோன் நம்பரை சொல்ல, அதை ட்ரேஸ் பண்ணுற மேடிக்ஸ் டேவிட் அந்த டைமில் ஃபோனில் பேசிகிட்டு இருந்த வீடியோவை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுது. ஸோ அந்த ஃபோனை ஏன் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணலைன்னு செக் பண்ண இந்த ஜாக் தான் அந்த எவிடன்ஸை தூக்கி போட்டிருப்பா. இப்போ ஹீரோவும் அவகிட்ட எதனால் இப்படி பண்ணேன்னு கேட்க, டேவிட் தான் கொலை பண்ணான்னு நம்ம அரெஸ்ட் பண்ணியாச்சு, இப்போ இந்த மர்சி கோர்ட் அவனை கொலை பண்ணலைன்னு சொல்லி வெளியில் விட்டால் மக்கள் முன்னாடி நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் இப்படி பண்ணிட்டேன்னு சொல்ல, இப்போ அவளையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ அவன் பொண்ணையும் காப்பாற்றி அந்த கோட்டையும் வெடிக்க விடாமல் தடுத்து அப்புறம் தான் ஒரு நிரபராதி அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணிட்டான்.